இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பைத்தியக்காரி மாதிரி பண்ணி தொலைச்சிருக்கா. அந்த குப்பத்துக்காரனுக்காக சாகுற வரைக்கும் போயிருக்கானா? அப்படி அந்த பையன்கிட்ட என்னதான் இருக்குன்னு தெரியல. செத்து தொலைட்டும். சித்தப்பா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மாமா. எப்படி இருந்தாலும் அது நம்ம வீட்டு பிள்ளை. அந்த பயலத்தான் நம்ம சாவடிக்கணும் மாமா. இவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதான் செய்வேன். அதை செய்யுங்க மாமா. டாக்டர் இப்போ எப்படி இருக்கா? 70% மேல பாய்சன், உடம்பு ஃபுல்லா பரவி இருக்கு. ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல தான் இருக்காங்க. ஐயோ, எங்களால என்ன பண்ண முடியுமோ அதை ட்ரை பண்றோம். சௌமியா, ஐயோ சௌமியா. சௌமியாவை எங்க அட்மிட் பண்ணி? ஐசியூல இருக்காங்க. உள்ளியா? ஆமா. டேய் 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 டேய், அக்கா, சௌமியாக்கு என்னாச்சுக்கா? டேய், நீ எதுக்குடா இங்க வந்த? உன்னால தாண்டா என் பொண்ணு சாக கிடக்குறா. அவளுக்கு ஏதாவது ஆச்சு உன்னை சும்மா விட மாட்டேன். தம்பி, சித்தப்பா விடுங்க அவனை முதல்ல. ஒழுங்கா அவனை இங்க இருந்து போ சொல்லு. இல்லாட்டி இப்பவே அவனை சாகடிச்சிருவேன். இருங்க, இவன் என்ன செஞ்சா? அப்போ இவன் என்ன செஞ்சானா? இவனாலதான் அவன் விஷம் குடிச்சிட்டு இப்ப உயிருக்கு போராடிட்டு இருக்கான். இவனா குடிக்க சொன்னா? ரெண்டு பேரும் லவ் பண்ணாங்க. ஒத்து வராதுன்னு சொன்னதும் இவன் விலகி போயிட்டான். அவளால அது முடியல, அதனால விஷத்தை குடிச்சிட்டா. அவ புரியாம பண்ண தப்புக்கு இவன் என்ன செய்வான்? எல்லாத்தையும் செஞ்சுட்டு என்ன செஞ்ச நான் கேக்குறேன். குப்பெல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு என் பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கிறீங்களா? சீக்கிரமே உன வீட்டை விட்டு அமிச்சிட்டு தான் மறுவேலை. பொண்ணு அங்க உயிருக்கு போராடினு இருக்கா. அத போய் முதல்ல என்னன்னு பாருங்க. அத்தை விட்டு இந்த நேரத்துல தேவையில்லாத சவால் எல்லாம் விட்டுன்னு இருக்காதீங்க. இவங்களுக்கு எல்லாம் நம்ம மனசு புரியாது. நீ வா முதல்ல இங்க இருந்து வா. வாங்கடா. போடா வாடா. போடா போடா. டேய் போடா. டேய், உங்களுக்கு அறிவில்ல? இவன் தான் இங்க வரான்னு தெரிஞ்சா நீங்க தடுத்துருக்கணும்ல. அத்தை விட்டு நீங்களும் கூட சேர்ந்து வந்துக்கிறீங்க. அக்கா, நான் எப்படிக்கா வராம இருக்க முடியும்? அவ விஷம் குடிச்சிட்டே எனக்கா அக்கா? அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அடுத்த நிமிஷமே நானும் உயிரோட இருக்க மாட்டேக்கா. பைத்தியக்கார மாதிரி பேசினாரா? படிக்கிற வயசுல படிக்கிறத விட்டு லவ் கிவ்னு தெரிஞ்சுக்கணும். அவனடா லூஸ் மாதிரி வஸ்த குடிச்சிட்டா. நீ அந்த பைத்தியக்காரத்தனத்தை பண்ணிடுவியா? இதான் நீங்க படிச்ச படிப்பு உங்களுக்கு சொல்லி கொடுத்துச்சா? நீ நினைக்கிற மாதிரி சௌமியா ஒன்றும் லவ் ஃபெயிலியரால விஷம் குடிக்கல. இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னா அவ விஷத்தையே குச்சிருக்கா. டேய், என்னடா இவன் சொல்றான்? என்னடா அவன் சொல்றான்? உன்கிட்ட தானடா கேக்குறேன். அவன் என்ன சொல்றான்? அவன் சொல்றது உண்மைதான்க்கா.
சௌமியாவை பொண்ணு பார்த்துட்டு போன அடுத்த நாள் சௌமியா என்ன கோவிலுக்கு வர சொன்னா. நான் அவளை பார்த்து நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடலான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சௌமியா, ஏன் சௌமியா அப்படி பண்ற? புரிஞ்சுக்கவே மாட்டியா? நான் தான் என் சிச்சுவேஷனை சொல்லிட்டேன்ல. என்னால என் அக்காவுக்கு துரோகம் பண்ண முடியாது சௌமியா. உன்னை துரோகம் பண்ணன்னு நான் சொல்லவே இல்ல. கடைசியா உன்னை ஒரு தடவை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வர சொன்னேன். உன் கண்ணு முன்னாடி என் உயிர் போகணும்னு நினைச்சேன், அதுக்குதான் உன்னை வர சொன்னேன். முதல்ல இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்றதை நிறுத்து. நான் பிளாக்மெயில்லாம் பண்ணல கதிர். லூசு மாதிரி பண்ணாத கூட. இது விஷம் இல்ல கதிர், நான் ஆல்ரெடி பாய்சன் சாப்பிட்டேன். சௌமியா, சௌமியா சௌமியா சௌமியா, சௌமியா, சௌமியா சௌமியா. ப்ளீஸ் கதிர், அவளை எப்படியாவது காப்பாத்துங்க. சௌமியா, தாலி கட்டுங்க கதிர், சீக்கிரம் அவளை காப்பாத்துங்க. சௌமியா, ப்ளீஸ் கதிர், யோசிக்காதீங்க. சௌமியா. சொன்னா கேளுங்க கதிர், ஏன் சௌமியா தாலியை இப்படி கட்டுங்க பண்ண? கதிர், அவளை எப்படியாவது சௌமியா, காப்பாத்துங்க. சௌமியா. ப்ளீஸ். சௌமியா, சௌமியா, எழுந்திரு சௌமியா. சௌமியா. சௌமியா சௌமியா, எந்திரி சௌமியா. எழுந்திரு சௌமியா. சௌமியா. எழுந்திரு சௌமியா. சௌமியா. கண்ணை திறந்து பாரு. எழுந்திரு.